Please, don't try. என்னோட பேர் நவீன்குமார், அட்சய மார்க்கெட்லியோட தலைவர். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சையத் அப்படிங்கிற ஒரு அண்ணன் மணலில் பாதிக்கப்பட்டவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா நகரில் கரீம்ங்கிற ஒரு நகர, ஆந்திரா மாவட்டத்தில் கரீம்ங்கிற நகரை சேர்ந்தவங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி கோவிட் டைமிங்கில் வந்து இவர் வந்து ஈரோடு பகுதிக்கு மூவ் ஆகி வந்திருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹைதராபாத், பெங்களூர் அப்படின்ட்டு ஒரு வேலைக்கு போயிருக்காங்க. பிவிசி ஒர்க் பண்ணியிருக்காரு, ஸ்கூல் முடிச்சிருக்காங்க. இவருக்கு ஒரு சகோதரி இருந்திருக்காங்க. என்சிசி கேடரில் ஒரு ட்ரைனிங்கும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு நபர். ஆனால் அண்ணன் பார்த்திங்கன்னா மணலில் பாதிக்கப்பட்ட நிலையில் மக்கள் வந்து ஒரு இடத்துல இருக்க விடாமல் துரத்திருக்காங்க. லாங்குவேஜஸ் இஷ்யூ இருந்திருக்கு. தமிழ் பேச தெரியாது அப்படி காரணத்தினால ஒவ்வொருத்தரும் ஒரு பகுதியிலேருந்து ஒரு துரத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே துரத்தி இவர் வந்து பெருந்துறை பக்கத்தில் வந்து சரளை அப்படிங்கிற ஏரியாவில் பஸ் ஸ்டாப் பின்னாடி வந்திருக்காங்க. வந்துட்டு அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே யாராவது சாப்பாடு கொடுத்தா மட்டும்தான் சாப்பாடு. இவருக்கு சாப்பாடு கேட்டு வாங்கி கூட சாப்பிட முடியாத அளவுக்கு வந்து இவர் வந்து இவருக்கு லாங்குவேஜ் இஷ்யூஸ். அப்புறம் அங்கே இருக்க நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் மேலே இருக்க பிரியத்தினால இவர் வந்து நாயையும் கட்டி போட்டு கூட வச்சுருந்தாங்க. ஸோ அது நாயும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாமல் அதுவும் எலும்புதூலமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு அங்கே இருக்க பொதுமக்கள்லாம் தகவல் கொடுத்தாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டே ஒரு மாதிரி இருக்கவும் பொதுமக்கள் தகவல் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இவரை போய்ட்டு நாங்கள் வந்து ரெஸ்க்யூ பண்ண ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட் டைம் ரொம்ப அரகண்டாக பிஹேவ் பண்ணாங்க. எங்களை ரொம்ப ஃபோர்ஸாக இருந்தார். செகண்ட் டைமும் போகிறப்போ வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. 3ஆம் டைம் தொடர்ந்து நாங்கள் கவுன்சிலிங் பண்ணி எங்களோட மெடிக்கல் டீமோட ஒரு ரெஸ்க்யூ பண்ணோம். பண்ணி எங்களோட பெருந்துறையில் ECRC எங்களோட மணல காப்பகத்தில் அட்சய மார்க்கெட்லி மூலமாக ஒரு கிட்டத்தட்ட வச்சு அவருக்கு எல்லா கேர்ஸும் கம்ப்ளீட்டாக மெடிக்கல் கேர் எல்லாமே கொடுத்து பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆக ஆரம்பித்தாங்க. ஆகிட்டு ஒரு ஃபேமிலி நம்பர் எங்களுக்கு கிடச்சிச்சு. உடனே ஃபேமிலிக்கு ட்ரேஸ் பண்ணி பேசினா அப்போ தான் தெரியுது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இவர் வந்து இறந்துருக்கா காணா அப்படிங்கிற மாதிரி தாட்ஸில் அவங்க இருந்திருக்காங்க. இவரும் ஃபேமிலியோட சேரதுக்கும் இவருக்கும் தெரியல என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது இவருக்கு மணலில் பாதிக்கப்பட்டதுனால. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு க்யூர் ஆகி இப்போ ஃபேமிலி நாங்களே வர வச்சுருக்கோம். அவங்க கம்ப்ளீட்டாக போகிற ஃபேமிலி அவங்க நாங்களே வர வச்சு இப்போ வந்து ஒரு ரொம்ப வந்து பார்த்தோன்னே ஹைலி எமோஷனல் ஆகிட்டாங்க 2 பேருமே. அண்ணே ரொம்ப தெளிவாக இருக்கார். இப்போ சைத்தனே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கம்ப்ளீட்டாக மெடிசன் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஆந்திராவுக்கு அவங்க நம்ம வந்து வழி அனுப்பிக்கிறோம். இன்றைக்கி நைட் வந்து அவங்களுக்கு ட்ரெயின். ஸோ குடும்பத்தோடு ஒன்று சேர்றாங்க. இதை பார்க்குறப்ப எங்களுக்கும் ரொம்ப சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.